தாத்தா ஏன்னா சாமி குடுவே நீங்க சாவு கொடுக்கறது மாதிரி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன். அதனால வருது இல்லைன்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இருக்கட்டும், எந்த சாவு கொடுத்தாலும் ஓம் சாமி வேண்டாங்க. ஏண்டா ஊருக்குள்ள அடி திங்க முடியாத இருக்கட்டுமாடா, அப்படிதானடா இருக்கும். அந்த சாவு வேண்டாம். இருந்தாலும் இப்பேற்பட்ட சபையிலே நாம் நடத்தக்கூடிய நாடகமானது மௌனவர்தான் அரவான் சண்டை. நீங்க யாருங்க பேர் என்ன சொல்லட்டுமா? அந்த காந்தாரா அஸ்தினாபுரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய எனது பெயரோ மந்திரம் தந்திரம் மாயாஜாலம் கூடு விட்டு கூடுமாயும் திறமை. கூடு விட்டு ஊடுபாயினே வெளாயலம் எண்ணி விடுவாங்களே. அது இல்லடா, தலகாரங்க போன வாரம் அப்படிதான் எண்ணி போட்டாங்க. வெளாயலம் கூடு விட்டு கூடுவாயும் திறமை. கூடு விட்டு கூடு பாயக்கூடிய திறமை. ஆமா, உன்னை என்னையாக்குவேன், என்னை உன்னையாக்குவேன். ஒரு நாளைக்கு என்ன மாமியாலாக்குங்க. என்னத்தையும் ஆக்குறீங்களே, ஒரு நாளைக்கு மாமியால என்ன ஆக்குங்க. உண்மைதானடா, கூடு விட்டு கூடுவாயும் திறமை கற்றுக் கொண்டிருந்த கூடு விட்டு கூடு பாயக்கூடிய திறமை. ஆமா, என்னோட பெயரோ மந்திரம் தந்திரம் அறிந்த சகுனி மாமனாடா. சகுனி மாமனுக்கு சகுனி மாமன். ஓஹோ, சகுனி மாமன். ஆமா, சரி சரி சரி. சகுனி மாமனாக இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த தாயார் யாரே? யார்? தந்தையார். யாரே? காந்தார தேசத்தை ஆண்டு வருகிற காந்தார மன்னனுடைய தந்தையார். ஓ, காந்தார மன்னன் தந்தையார். ஆமா, தாயார் சுகுணவல்லியனுடைய தாயார். ஓஹோ, சுகுணவல்லிக்கும் காந்தார மன்னனுக்கும் நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? நாங்கள் 104 பேர் பிறந்தோம்டா. எத்தனை பேர்? 104. அடேங்க அப்பா. என்னடே அப்பா பொட்டிக்கார மாமா. முன்னொரு ஆள் வந்தான், அந்த ஆளு கேட்டதுக்கும் 101. இந்த ஆளு கேட்டா இங்க அதை விட 3 சேர்த்து 104. வீட்டுல உங்க அப்பனும் உங்க அம்மாளுக்கு வேலையே இருந்திருக்காதா? என்னடா, எந்நேரமும் பெக்கர் வேலையே தான் இருந்திருப்பாங்களா? அது இல்லை. நீங்க எல்லாம் வரத்தால பிறந்தவங்க. நாங்க எல்லாம் வரத்தால பிறந்தவர்கள். சரி சரி. 104 பேர் பிறந்து நான் இப்பொழுது எங்கே வாழ்ந்து வருகிறேன்? எங்க வாழ்ந்து வரீங்க? அஸ்தினாபுரத்திலே வாழ்ந்து வருகிறேன். ஏன், எதனால? ஏன், என்ன காரணம்? எங்களுக்கும் ஒரு தங்கை உண்டு. உங்களுக்கு ஒரு தங்கச்சி? ஆமா, என்னுடைய தங்கை பேரோ காந்தாரி.
ஓ தங்கச்சி பேரு காந்தாரி. காந்தாரி. ஆமா கண்டாரோலி. காந்தா என்னடா கண்டாரோலிங்கறா? இல்லங்க அவர் ஆச்சரியம். உங்க தங்கச்சி பேரு காந்தாரி. காந்தாரி. கண்டாரோலி. காந்தாரி. ஆஹே. காந்தாரி ஆகப்பட்ட என் தங்கை ஆ. அந்த அஸ்தினாபுரத்தை ஆண்டு வருகிறானே திருதராட்டிய மன்னன். ஒரு திருதராஷ்டிர மன்னன். ஆமா சரி. கண்ணு தெரியாத குருட எங்க மாமே. உங்க மாமே. ஆமா உங்க வீட்டு தாச்சி வீட்டுக்காரரு. திருதராட்டிய மன்னனை திருமணமான செய்து கொண்டு போயிட்டான். சரி. ஆமா கல்யாணம் போன நாள்ல இருந்து இன்னைக்கு வரல ஆ. நான் அஸ்தினாபுரத்துல தானா வாழ்ந்து வருகிறேன். தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா நீங்களும் அப்படியே கூடயே ஒட்டிக்கிட்டீங்க. ஆமாமாடா. ஓ சோத்துக்கு. அப்படி சரிங்க. இருந்தாலும் ஆ. இப்பொழுது நான் என்ன வேலை புரிந்து வருகிறேன். இப்ப என்ன வேலை செஞ்சுட்டு வரீங்க? இப்பொழுது அஸ்தினாபுரத்தை ஆண்டு வருகிறானே துரியோதனன். ஆமா என்னுடைய மருமகன். மருமகன். ஆமா சரி. அந்த மருமகனுக்கு ஆலோசனை மந்திரியே நான் தானடா. ஓ ஆலோசனை மந்திரியே நீங்க தான். ஆமா ஆஹா. ஒரு நாள் என்ன செய்தான் தெரியுமா? என்ன பண்ணா? அஸ்தினாபுரத்திலே இருக்கின்றதே காளியம்மன் கோவில். காளியம்மன் கோயில். அந்த காளியம்மன் கோவிலே இருக்குமே காளியம்மன் சிலை. காளியம்மன் சிலை. ஆமா ஆ. அந்த சிலையை எடுத்து ஆத்துல போட்டுட்டு ஆ. அந்த காளியம்மன் இருக்க வேண்டிய இடத்துல இந்த மாமனாகப்பட்ட சகுனியை உட்கார வச்சு அழகு பார்த்தாடா துரியோதன மன்னன். என்னை கேட்காமல் என் மருமகன் எதுவும் செய்தது கிடையாது. ரொம்ப முக்காத்தத்தை பொசுக்குன்னு போயிட்டீங்கன்னா உண்மைதானடா? ஆமா தாமத்தை லெவல்ல பண்ணு. ஓஹோ அந்த காளியை சிலையை கொண்டு போய் ஆத்துல போட்டுட்டு அங்க கொண்டு போய் உங்களை வச்சாரு. ஆமா காளியாய்க்கு அந்த நிலைமை நீ எல்லாம் என்ன கெதியா போறியோ? நான் இருப்பேன். நீ இருப்பே. அந்த ஆள் இருக்கணுமே. நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ என்னமோ பண்ணுங்க. சரி. இன்னைக்கு நான் எதுக்கு வந்து தெரியுமா? எதற்காக? மருமக விளையாட்டு துரியோதன மகாராஜா உடனே கூட்டிட்டு வர சொன்னார். அப்படியா? புறப்படுவாங்க. ஆமா மருமகனே உங்கள் திருவடிகளுக்கு மல்லிகை முல்லை கோங்குதாமரை செந்தாமரை என்று சொல்லக்கூடிய மலரெல்லாம் பறித்து வந்து யாருக்குமே சிறை வணங்காத மாமன்னன் திரியோதனன் ஏக வணக்கம் மாமா வணக்கம். மாமாவட்ட சகுனியின் பாதத்தை மல்லிகை முல்லை மட்டிகை மறிக்கொண்டு பாரிஜாதம் என்று சொல்லக்கூடிய வாசலாத மலர்களை பறித்து வந்து என்னுடைய பாதத்தை பணிதபடியா நீ என்று பல்லாண்டு காலம் இந்த 56 தேசத்தை நீயே ஆண்டு வருவாய் என்று உனக்கு ஆசீர்வாதமானது தெரிகிறேன். ஆமா 56 தேசத்தையும் நீயே ஆண்டு வருவாய் என்று ஆசீர்வாதம் கொடுத்தால் மட்டும் நாட்டை ஆள முடியுமா நிம்மதியாக? ஏன் என்ன ஆனது மாமா? பாண்டவரை வனவாசம் ஓட்டி வைத்து 11 வருஷ காலமாகிறது. உண்மைதான். இந்த 11 வருஷ காலமாக பாண்டவர் செத்தாரோ பிழைத்தாரோ செய்தி ஒன்றும் தெரியவில்லை. மருமகனே துரியோதனா, பாண்டவருக்கு ஏமச்சரம் நான் தான் செய்ய வேண்டும். உண்மைதான். உயிரோடு இருந்தால் பாண்டவரை கொல்வதும் நான் தானே. உண்மைதான் துரியோதனா. இருக்க துரியோதனா